கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏசாயா 9:2. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இன்றைய தினம் தேவ வெளிச்சம் உங்கள் மேல் பிரகாசிப்பதை உணர்வதற்காக தேவன் உங்களை அழைக்கிறார். அதாவது வெளிச்சம் பிரகாசித்தது. பிரகாசித்ததுன்னு என்ன அர்த்தம்னா, பிரகாசித்து விட்டது, பிரகாசித்து கொண்டிருக்கிறது. அதை உணர வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இது இயேசுவின் பிறப்பை குறித்த ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தைகளாக இருக்கலாம், காரியமாக இருக்கலாம். இந்த ஏசாயா மூலமாக தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கலாம். ஆனால் 2000 வருடங்கள் கழிந்த பின்னும் இந்த வசனம், இதே வார்த்தைகள் நமக்கும் ஏற்றதாகவே இருக்கிறது என்பதை நம்ம உணரலாம். பாருங்க, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளில் யார் நடக்கிறோம்? நம்ம தான் இருளில் நடந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் தேவனை பற்றிய அறிவை முழுமையாக நம்ம புரிந்து கொள்ளாதனால்தான், தேவனுடைய அழைப்பின் நோக்கத்தை முழுமையாக புரிந்து கொள்ளாதனால்தான் உலக காரியங்களில் உலக இருளில் நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம். நம்ம உலகத்துக்குரியவர்களா இல்லை பரலோகத்துக்குரியவர்களா அப்படின்னோம்னா, நம்ம பரலோகத்துக்குரியவர்கள். ஆனால் உலகத்துக்குள்ள தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ உலகத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நம்ம பரலோகத்துக்குரியவர்கள் என்பதை உலகம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய செய்கைகள், நம்மளுடைய காரியங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அப்போ இருளில் நடக்கிறவர்கள், நம்ம உலக இருளில் உலக காரியங்களில் நம்ம சிக்குண்டு கிடக்கிறவர்களை நம்ம பெரிய வெளிச்சத்தை பார்க்கிறோம். பெரிய வெளிச்சம் யாரு? இயேசுவின் வெளிச்சம் தான், தேவனின் வெளிச்சம் தான். எழுப்பி பிரகாசி கொண்டு ஒளி வந்தது அப்படின்னு நம்ம அடிக்கடி நம்ம அந்த வசனத்தை நான் சொல்லுவேன். அப்போ இந்த காரியங்கள் வெளிச்சம் நம்ம மேலே இருக்கிறது, நமக்காக வந்த வெளிச்சம். அதை நம்ம உணர்கிறோமா? நான் வெளிச்சத்தை நோக்கி போகணும்னு எல்லாம் ஆசைப்படுறோம், எல்லாத்துக்குமே ஆசை உண்டு. ஆனால் அதை நோக்கி நம்ம செயல்பாடுகள், நம்மளோட எண்ணங்கள், திட்டங்கள் எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்ப்பதற்காக இன்றைய தினம் தேவன் நம்மளை அழைக்கிறார். அப்போ இருளில் இருந்து நம்மளை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்காக தான் தேவனுடைய பிறப்பின் காரியம். இன்று வரும் தேவன் இயேசு கிறிஸ்து இன்றைய வரும் நம்மளுடன் இடைப்பட்டு கொண்டிருப்பது அதுதான். அந்த வெளிச்சத்தை புரிந்து கொண்டு, தேவ வெளிச்சத்தை புரிந்து கொண்டு அதனுடன் வருவதற்காகத்தான் இன்று வரும் போராடி கொண்டிருக்கிறார். இன்று வரைக்கும் வேதமாக தான் நம்ம சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறது. நம்ம எப்படி மரண இருளிலிருந்து, உலக இருளிலிருந்து தேவ வெளிச்சத்தை நோக்கி, தேவ ஒளியை நோக்கி நம்ம எப்படி போவது என்பதுதான் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறது. நிறைய நேரம் நம்ம அதை புரிந்து கொள்ளாமல், நான் இருக்கிறேன், நடக்கட்டுங்க, நான் கடைசி காலத்தில் பார்த்துக்கிறேன், நான் அப்புறம் பார்த்துக்கிறேன், இப்போதைக்கு எனக்கு இந்த காரியங்கள் இருக்குது, நான் அதெல்லாம் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு நிறைய நேரத்தில் நம்ம பின்வாங்கி போய் விடுகிறோம். ஆனால் தான் பாருங்கள், இருளில் நடக்கிற ஜனங்கள், எந்த இருளில் நடக்கிற ஜனங்கள்? மரண இருளின் தேசத்தில். அப்போ மரண இருளின் தேசத்தில்னா இது ஒரு குறிப்பிட்ட தேசம் சொல்லப்படவில்லை. தேசம் தான் அது, எல்லாம் உலகத்தை தான் குறிப்பிடுகிறது. மரண இருளில் தான் நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா இருள் நம்மளை எங்கே கொண்டு போய் சேர்க்கும்? பாதாளத்துக்கு தான் கொண்டு போய் சேர்க்கும். தேவ ஒளியில் நடந்தோம்னா நம்ம பரலோகத்திற்கு போவோம். நம்ம அப்போ மரண இருளின் பள்ளத்தாக்கில் நம்ம நடந்து கொண்டிருக்கிறோமா? மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவநீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் அப்படின்னு தாவீதுக்குள்ள நம்ம இருக்கோமா? இதுக்குள்ள தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துக்குள்ள தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் தாவீது சொன்னது போல அதை புரிந்து கொண்டோம்னா கர்த்தர் நம்மளை கரம் பிடித்து நடத்தி நம்மளை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, உங்கள் மேலே தேவ வெளிச்சம் பிரகாசித்து கொண்டிருக்கிறது. அதை நம்ம உணர வேண்டும். அதை வாய்நாள் அறிக்கை செய்ய வேண்டும். நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவ சாயலாக உண்டாக்கப்பட்டவன், தேவனால் பேர் சொல்லி அழைக்கப்பட்டவன் அப்படின்னு நம்ம அறிக்கையிட வேண்டும். அறிக்கையிட்டு பெற்றுக்கொள்வர்களாக காணப்பட வேண்டும். இல்லை, நான் எல்லாம் நடக்கிறத மாதிரி நடக்கட்டும், எல்லாத்துக்கும் நடக்கிறது தானே, சூரியன் கீழே எல்லாம் நடக்கிறது ஒரே மாதிரி இருக்குன்னு பிரசங்கில பார்க்குறோம். அதில் நம்ம போயிடுறோமா? இல்லை, எனக்காக இந்த ஒளி வந்திருக்கிறது, எனக்காக தெய்வ ஒளி பிரகாசித்து கொண்டிருக்கிறது, எனக்காக இருளில் இருக்க என்னை ஒளி நடத்துக்கு கொண்டு செல்வதற்காக தேவன் பாடுபட்டிருக்கிறார், தேவன் ரத்தம் செஞ்சிருக்கிறார் அப்படின்னு நம்ம விசுவாசத்தை அறிக்கையிடுகிறோமா? இன்றைய தினம் நம்ம தேவ ஒளியில் நடப்பதற்காக அழைக்கப்படுகிறோம். நம்ம தேவ அழைப்பை நம்ம என்ன சொல்ல போகிறோம், என்ன செய்ய போகிறோம் என்பதை நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்காக தேவன் அழைக்கிறார். ஆமேன். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, மரண இருளின் தேசத்தில் நாங்கள் நடந்தாலும், இருளிலே நடந்தாலும் தகப்பனே, உம்மது ஒளி, தேவ ஒளி, உம்மது ஒளியிலே நாங்கள் உம்மது ஒளியை பற்றி கொண்டு ஒளி அண்டை சேர்வதற்கு எங்களை நீர் அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஏஸ்தாமே, நாங்கள் முழுமையாக உம்மிடத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக உலகத்துக்கு வந்த ஒளி என்பதை நாங்கள் உணர்ந்து
அந்த ஒளியை பற்றி கொண்டு நடப்பதற்காக எங்களை வழி நடத்தும் அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தேவ ஒளியிலே நடக்க, தேவ ஒளியினால் நடத்தப்பட உதவி செய்யும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.